السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லா புகழும் அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக சில விஷயங்கள் சில வினாடிகளுக்குள் உங்கள் முன்னால் பேசிவிட்டு சென்று விடுவேன். முதல் விஷயம், அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும், நீங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தார்களையும் உறவினர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதை விட்டு பாதுகாப்பு? வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, எதில் மனிதர்கள் கற்கள் விறகு கட்டையாக எரிக்கப்படுமோ அப்படியான நரகத்தில் இருந்து தன்னையும் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய உபதேசம் அல்லாஹ்வுடையது. ஒரு முஃமினுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அல்லாஹ்வுடையது. எந்த முஃமின், எந்த மனிதன் இதை பின்பற்றுவானோ அவன் முஃமின். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் பேசாமல் கவனமாக கேளுங்கள். இந்த மனிதர், மாமனிதர் அபுல் ஹசன் முஹம்மது இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ், முதல் விஷயமாக அவர் கடைபிடித்தது தன்னை நரகத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆதலால் ஃபஜர் தொழுகையில் எந்திருந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து மக்களை எழுப்ப வேண்டும் என்ற சிந்தனையுடன் இந்த தெருவீதியில் இருந்து நடந்து மக்களுக்கு எழுப்பி தன்னை நரகத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உறவினர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய மகள் ஹாஜிரா, சிறுமகள், அண்ணனிடம் கேட்டேன், ரய்யானிடம் பழக்க வழக்கங்களை பற்றி. அண்ணன் கூறினான், என்னுடைய தந்தை என்னை எழுப்பினதற்கு பிறகு, உறவினர்களை எல்லோரையும் வீட்டில் எழுப்பினதற்கு பிறகு அந்த ஹாஜிரா மரியமையும் எழுப்பிவிட்டு ஃபஜர் தொழுகையில் நிறுத்துவார்கள். எப்பொழுது? சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரம், 3 வயது 4 வயதில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை எழுப்பி தொழுகையை நிலைநாட்டி என்று கூறி தன்னையும் தன்னுடைய உறவினர்களையும் காப்பாற்றினார் நரக வேதனையில் இருந்து. அந்த மாமனிதர், அந்த முஃமின். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய உறவினர்களை பற்றி நாம் கூற வேண்டும். நான் குடும்பத்தில் ஒருவன், அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக படிக்க முடியவில்லை. ஆனால் தூரமாக பார்த்தேன். மனிதர், மாமனிதர். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவினர்களை சேர்த்து வாழுங்கள் ஒரு முஃமினாக இருந்தால் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார். எந்த முஃமின் உறவினர்களை முறிக்கின்றானோ அல்லாஹ் அவரிடம் பேச மாட்டான். இந்த இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ், இவர் உறவினர்களிடம் பேச முறை, தாழ்மை, கண்ணியம் எல்லாம் இருக்கும். உறவினர்களுடைய உறவு முறிக்க கூடாது என்று பேச்சுவார்த்தை தொலை தூரமாக போகிவிடக் கூடாது என்றும் அவர் வருடத்தில் ஒரு முறை தன்னுடைய வீட்டிலாவது, இல்லை தன்னுடைய அண்ணனுடைய வீட்டிலாவது, என்னுடைய சித்தப்பா வீட்டிலேயாவது எல்லோரையும் சேர்த்து ஒரு நாள் உபசரிப்பு
பிடிப்பதற்காக முயற்சி செய்வார். தன்னுடைய வீட்டில் பராமரிக்கக்கூடிய தருணமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும், உறவினர்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று வருடத்தில் ஒரு முறை இல்லை இருமுறை பயணப்பட்டு நாம் எல்லோரும் முன்னாடி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் தேவை. உறவினர்களை சேர்த்து ஒரு பயணப்பட்டு மகிழ்ச்சியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் ஒன்று கூடி மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகம், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை எல்லாத்தையும் தூரமாக்குவார் இந்த மனிதன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறு பிள்ளைகளுக்கு நேர்வழியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இவருக்கு 10வது முடிந்தவுடன் இந்த சிந்தனை வந்தது. 10வது முடிந்ததற்கு பிறகு மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று புஸ்தகத்தை வாங்கி பாடமாக சொல்லி மக்களுக்கு கல்வியை கொடுப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்க்கின்றோம், அவருடைய ஜனாசாவில் பார்த்தோம், ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் வந்து நீ நல்லவன், நீ நல்ல வேலை செய்கிறாய் என்று சொல்லிவிட்டு செல்லலாம், அது சாதாரணமானது. ஒருவனுடைய முன்னால் வந்து புகழலாம், அவனை பற்றி புகழ்ந்து பேசலாம், இது வழக்கத்தில் இருக்கின்றது. ஆனால் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராயம் செய்வது அவனுடைய ஜனாசாவில் தான் தெரியும். ஒரு கூட்டம் உலகத்தில் புகழ்வான், ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்தில் புகழச் செய்யும், மரணிக்கக்கூடிய நேரத்தில் யாரும் கூட வரமாட்டார். ஆனால் ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மக்களை நாம் பார்த்தோம். பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு புரிந்தது, இவர் செய்த அனைத்து செயலும் மக்களுக்கு பலனை கொடுத்திருக்கின்றது, மக்களுடைய உள்ளத்தில் இவர் இடத்தை பிடித்திருக்கின்றார் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு கடை வீதியில் உட்கார்ந்திருந்தார். ஒரு ஜனாசா அங்கிருந்து போனது. சஹாபாக்களில் சிலர் கூறினார், இந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டார், ஒரு நல்ல மனிதராகவும் மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவராகவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அண்டை வீட்டாருக்கு நல்லதை செய்யக்கூடியவராகவும் இருந்தார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த மனிதன் சொர்க்கவாசி. அடுத்ததாக சிறு நிமிடங்களுக்கு பிறகு இன்னொரு ஜனாசா அந்த இடத்தில் போனது. சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் செத்தது சிறப்பாக இருக்கின்றது, இந்த மனிதன் மூலமாக பலர் கஷ்டத்தில் இருந்தார்கள், பலருக்கு இவன் துன்பத்தை கொடுப்பான், பலருக்கு இவன் கஷ்டத்தை கொடுப்பான் என்று கூறும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இவர் நரகவாசி என்று. என்ன அர்த்தம் தொடர்களே, என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே? ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் நிர்ணயிக்கின்றார்கள். ஆனால் அந்த நிர்ணயிப்பு சரியவோ தவறோ என்று இல்லை. ஆனால் பெருமானார் அந்த இடத்தில் புகழ்ந்தால் சொர்க்கவாசி என்று சொல்லி இருக்கிறார், அவனை பற்றி தவறாக பேசினால் இவன் நரகவாசி என்று கூறி இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவருடைய ஜனாசாவில் மக்களுடைய கூட்டம் சொல்கின்றது, ஒருவருடைய ஜனாசாவில் மக்கள் புகழக்கூடிய நேரத்தில் நமக்கு புரிகின்றது, அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அழைப்பான், அவர்களுக்கு நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு, மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு தன்னுடைய முழு நாடும் தியாகம் செய்தார்கள். அவர் தனக்காக எந்த நேரத்திலும் பயணப்படவில்லை. உறவினர்
உறவினருக்காக பயணப்பட்டார், மக்களுக்காக பயணப்பட்டார், இந்த சமூகத்திற்காக பயணப்பட்டாரே தவிர தான் சுகமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் பயணப்படவில்லை. அவர் நினைத்திருந்தால் எப்போது மக்காவிற்கு சென்று உம்ரா செய்திருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் சில நாட்கள் பயணப்பட்டு தனியாக ஒரு இடத்திற்கு சென்று சுகமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் நினைக்கின்றேன், எந்த இரவும் இந்த ஃபஜ்ர் தொழுகை நான் தொழ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் கழிந்திருக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரிடம் உறவினர்களில் சிலர் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் சில விஷயங்கள் நடக்கும் என்று வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தாலும் தான் வராமல் உறவினர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அனுப்பியிருப்பார்கள். தன்னை அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உறவினர்களாக இருக்கின்றோம், அதற்கு சாட்சியாக இருப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களுடைய கபர் வேதனையை தூரமாக்கட்டும். அல்லாஹ் கபரில் வெற்றியை கொடுக்கட்டும். சொர்க்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் திறக்கட்டும். அல்லாஹ் கபரை பூஞ்சொலியாக, சொர்க்கத்துடைய பூஞ்சொலியாக ஆக்கட்டும். அல்லாஹ் நரகத்துடைய வேதனையில் இருந்தால் அவரை காப்பாற்றட்டும். அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சபரே ஜமீல், அழகான சபரை கொடுக்கட்டும். அல்லாஹ் எந்த விதத்திலும் அவர்களுக்கு துக்கத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக கொடுத்து அவர்களுக்கு எந்த விதத்திலையும் தீங்கை அல்லாஹ் கொடுக்க கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு சுகமும் நற்காலமும் கொடுக்கட்டும். அதற்காக நாம் பிரார்த்திக்கின்றோம். அல்லா ரஹ்மான் எல்லா விஷயத்தையும் நல்லதையே கொடுக்கட்டும், கெட்டதை தூரமாக்கட்டும். ஆமீன். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அடுத்ததாக மௌலவி ஆஷிக் இலாஹி அவர்கள் உங்கள் முன்னால் சொற்பொழிவு செய்வார்கள்.